கலிங்க விஜயம் அத்தியாயம் 27. யசோதையும் எங்கராயனும். கருணாகர தொண்டைமானிடம் தனக்கும் தன் புதல்விக்கும் மன்னனாலோ அமைச்சர்களாலோ எந்தவித தொல்லையும் நேர்ந்து விடாது என்று உறுதியாக கூறியிருந்தாலும் யசோதைக்கு கடந்த 2 தினங்களாக அடிக்கடி தொல்லை இருக்கத்தான் செய்தது. காவல் வீரர்கள் அவ்வப்போது வருகிறார்கள், சோதனையில் ஈடுபடுகிறார்கள். சிறையாளிகள் எவராவது இருக்கிறார்களா என்று சோதனை செய்கிறார்கள். நல்ல வேளையாக கருணாகரன் கூறியிருந்ததைப் போல மாரவர்மன் இன்னும் வந்து சேரவில்லை. மாரவர்மன் இங்கு இருந்தால் யார் எவர் என்று கேள்வி எழும். கலிங்க காவலர்கள் சந்தேக கண் கொண்டு பார்த்திருப்பார்கள். அவனை சிறைப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனாலும் இல்லத்தில் எந்த ஆண் துணையும் இல்லாமல் இருப்பது மிகவும் கஷ்டமாகத்தான் உள்ளது என்று எண்ணினாள் யசோதை. நள்ளிரவில் கருணாகரன் திட்டமிட்டபடிதான் எல்லாம் நடந்திருக்கிறது என்பது அடுத்த நாள் கலிங்க வீரர்கள் தேடுதல் வேட்டை நடத்துவதிலிருந்து புரிந்து கொண்டாள். ஆனால் மாரவர்மனை உடனடியாக இங்கு தங்கள் வீட்டிற்கு அனுப்புவதாக கூறியிருந்தானே கருணாகரன். ஆனால் இன்னும் வந்து சேரவில்லையே. ஒருவேளை திட்டத்தை மாற்றிக்கொண்டு மாரவர்மனும் சோழ தேசம் சென்று விட்டானோ? இதுவரையில் சிறைச்சாலையின் உடைப்பு நிகழ்வுகளுக்கு நீலவண்ணனும் காரணமாக இருக்கும் என்பதை ஆட்சியாளர்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்பது புலனாகிறது. நீலவண்ணனை பற்றிய விஷயங்களை அறிந்து கொண்டால் குடும்ப நண்பராகிய தங்களுக்கும் அதனால் அபவாதம் வரும். என்னதான் அமைச்சர் எங்கராயன் தன் கணவனாக இருந்தாலும் அமைச்சர் பொறுப்பு வகிப்பவராயிற்றே. அவர் தன் மனைவியையும் மகளையும் சிறைப்படுத்தவும் துணிவாரா? யசோதைக்கு சிறிது சிறிதாக தன்னம்பிக்கை வலுவிழந்து போவதைப் போல எண்ணினாள். நீலவண்ணனுக்கு தான் உதவி செய்வது அவருக்கு தெரிந்தால் மனைவி மகள் என்று பார்க்க மாட்டார். சிறையில் அடைக்கவும் தயங்க மாட்டார். மன்னன் ஒருவேளை இவர்கள் பெண்களாக இருப்பதால் ஒன்றும் செய்யாமல் விட்டாலும் இக்கலிங்க தேசத்தில் முன்பு போல தலை நிமிர்ந்து வாழ முடியாது. துரோகிகளுக்கு உதவினார்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு ஊர் மக்கள் தங்களை ஒதுக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இவ்வாறு எண்ணிய யசோதை பானுமதியின் எதிர்காலத்தை பற்றி சிந்தனையிலும் ஆழ்ந்தாள். தான் எங்கேயோ பிறந்து இக்கலிங்க தேசத்தில் வாழ்க்கைப்பட்டு அல்லாடி கொண்டிருக்கிறோம். தன் புதல்வியாவது நிம்மதியாக வாழ வேண்டும். சோழ தேசம் சென்றிருந்தால் நன்றாகத்தான் இருந்திருக்கும். நாம் தான் பிடிவாதமாக வைராக்கியமாக இங்கேயே இருப்பதாக கூறிவிட்டோம். தவறுதான். ஆனாலும் ஒரு முறை தன் கணவனிடம் பேசிவிட வேண்டியதுதான். அவர் வராமலேயே போய்விடுவாரா என்ன? எப்படியும் விசாரணை என்ற பெயரிலாவது அவரை சந்திக்கும் வாய்ப்பு வரும். அப்போது தன் மனதில் உள்ளவற்றை தெரிவித்து விட வேண்டும். பானுமதியின் வாழ்க்கையில் தந்தை என்ற உரிமை அவருக்கும் இருக்கிறதல்லவா? விடியற் காலையில் எழுந்து குளித்துவிட்டு தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்தனர் யசோதையும் பானுமதியும். உதவிக்கு 2 பெண் பணியாளர்களும் இருந்தனர். இறைவனுக்காக பறிக்கும் பூக்கள் 2 நாட்களாக ஓயாத சிந்தனை வயப்பட்டாலும் விடியற் காலையில் இறைவனுக்கு தொண்டு புரியும் போது எல்லா கவலைகளும் மறந்து போய் புத்துணர்ச்சியோடு இருக்கிறது. அருகில் புள்ளிமான் போல துள்ளி கொண்டு பூ பறிக்கும் பானுமதியை ஓரக்கண்ணால் பார்த்து பூரித்து போனாள் யசோதை. அப்போது வாசற் கதவை தட்டும் ஒலி கேட்கவே வாயிற்கதவுக்கு அருகில் வந்து கதவை திறந்தாள். புகழ்பெற்ற கலிங்க பேரரசின் முதலமைச்சரும் தன் அருமை கணவனுமாகிய எங்கராயன் நிற்பதை கண்டாள் யசோதை. தன் கண்களை நம்பாமல் மறுபடியும் கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள். எவ்வளவு காலமாகிவிட்டது! எவ்வளவு ஆண்டுகள் ஓடிவிட்டன! எவ்வளவு வசந்த காலம் வந்த சுவடு தெரியாமல் கடந்து விட்டன! கை குழந்தையாகிய பானுமதி ஆடி ஓடி வளர்ந்து பருவம் அடைந்த பிறகும் பார்க்க வராத தன் கணவன் இப்போது வாசற்புறத்தில் நிற்பதை கண்டாள். அவள் கண்களில் கண்ணீர் திரண்டது. பேசுவதற்கு நான் எழவில்லை. கண்களாலேயே வரவேற்றாள். வீட்டிற்குள் வந்த எங்கராயன் மனநிலையும் கிட்டத்தட்ட யசோதையின் நிலையிலேயே இருந்தது. தான் எவ்வளவுதான் வற்புறுத்தினாலும் பிடிவாதமாக இந்த வீட்டிலேயே தான் இருக்க வேண்டும் என்று தன்னுடன் வர மறுத்துவிட்டாள். தன்னுடன் இருந்து சுக துக்கங்களில் பங்கு கொள்ள வேண்டிய யசோதை விலகி நிற்கிறாள். பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டிய தன் குலக்கொழுந்தை பானுமதியை அருகே இருந்து எப்போதும் பார்த்து கொள்ள வேண்டிய தன் அருமை புதல்வியை பார்க்காமலேயே வைத்துவிட்டாள் யசோதை என்ற எண்ணம் ஏற்பட்டது எங்கராயனுக்கு. தன் உள்ளத்தில் எழுந்த கேள்விகளை எல்லாம் விழுங்கிவிட்டு யசோதையிடம், எப்படி இருக்கிறாய் யசோதை? குழந்தை பானுமதி எங்கே என்று கேட்டான் எங்கராயன். இப்போதுதான் வழி தெரிந்ததா இவருக்கு என்று தன் மனதிற்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டு, நான் உண்டு உறங்கி நலமாகத்தான் இருக்கிறேன். குழந்தை பானுமதி இப்போது குழந்தை இல்லை, குமரி. அதோ அவளே வந்துவிட்டாள் என்று பதில் உரைத்தாள். யாரோ பெரிய மனிதர்கள் வருகிறார்கள் என்று நினைத்து உள்ளே வந்த பானுமதி
தன் தாய் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று பார்த்தாள். தன் தந்தையும் மகா முதலமைச்சருமான எங்கராயன் என்பதை தெரிந்து கொண்டாள். பாச உணர்ச்சி மேலிட தந்தையை அணைத்து கொள்ள வேண்டிய பானுமதி இதுவரையில் பாராமுகமாக இருந்த காரணத்தால் வழக்கமாக எழும் பாச உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் சிலை போல நின்றாள். தன்னை பார்த்தவுடன் அருகில் வராமல் சிலை போல நின்ற தன் மகளை பார்த்தான் எங்கராயன். அவ்வளவுதான். அவன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அந்த கண்ணீருக்குத்தான் எத்துணை பலம்! குழந்தையை சீராட்டி பாராட்டி தோள்களில் வைத்து தூக்கி தாலாட்டு பாடலை பாடி மழலை மொழியால் பேசும் வார்த்தைகளை கேட்டு குழந்தையோடு குழந்தையாக ஆடி பாடி ஓடி விளையாடி தத்தி தத்தி நடக்கும் அழகை ரசித்து தாயின் ஆடையை தான் புனைந்து தாறுமாறாக அணிந்து பெரியவள் போல நடக்க முயலும் விளையாட்டை ரசித்து வளர்ந்து பெரியவளாகி பளிங்கு சிலை போல காட்சியளிக்கும் அழகை கூடவே இருந்து பார்க்கும் பெற்ற தந்தையின் பாசத்தை அல்லவா அக்கண்ணீர் காட்டுகிறது. பானுமதி தந்தையின் அருகில் சென்றாள். என்னை மன்னித்து விடு மகளே. கூடவே இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்காமல் மூடனாக இருந்து விட்டேனே என்று அரற்றிய எங்கராயன் கைகளை பிடித்து ஆறுதலாக, தந்தையே, இப்போதாகிலும் எங்களை பார்க்க வந்தீர்களே, அதுவே நாங்கள் செய்த பாக்கியம் என்றாள் பானுமதி. மேலும் சில நாழிகைகள் மூவரும் மனம் விட்டு பேசினர். எங்கராயன் தான் கலிங்க நாட்டின் அமைச்சராக இருந்ததையும் முழு மூச்சாக அரசாங்க பணிகளிலேயே காலம் கழித்த விதத்தையும் எடுத்து கூறினான். யசோதைக்கு கணவன் உடனில்லாத குறையை தவிர வேறு எதுவும் துன்பம் நேரவில்லை என்றும் குழந்தையை வளர்ப்பதில் எவ்வித பிரச்சனையும் எழவில்லை என்பதையும் எடுத்து கூறினான். இப்படி இருவரும் மாறி மாறி பேசி கொண்டிருந்ததை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தாள் பானுமதி. பிறகு தந்தையிடம், தந்தையே, இவ்வளவு காலம் எங்களுடன் நீங்கள் இல்லாமல் இருந்தீர்கள். ஆனால் இனிமேல் எங்களுடன் தான் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினாள். உங்கள் இருவரையும் நேரில் சந்தித்து பேசி கொண்டிருக்கும் போது எனக்கும் அப்படித்தான் மனதில் தோன்றுகிறது. ஆனால் என்று கூறி நிறுத்தினான் எங்கராயன். ஆனால் என்ன? ஏன் கூறி நிறுத்திவிட்டீர்கள்? என்ன விஷயம்? எங்கள் இருவரையும் விட முக்கியமான பணிகள் உள்ளதா என்று யசோதை சற்று கோபமாகவே கேட்டாள். யசோதை, சற்று கோபத்தை அடக்கிக்கொள். நம் இருவர் கோபத்தால் இதுவரை நம் வாழ்வில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் போதும். இனி நான் கூறுவதை பொறுமையாக கேட்டுக்கொள். செஞ்சோற்று கடன் எனக்கு உள்ளது. நீண்ட காலமாகவே அமைச்சனாக இருக்கிறேன். எனக்கு சோறு போட்டு ஆதரித்து அமைச்சனாக செய்து அதிகாரத்தை அளித்து எனக்கு பெருமை சேர்த்த கலிங்க மன்னனுக்கு என் வாழ்நாள் முழுவதுமே உண்மையாக இருக்க வேண்டும். கலிங்க தேசத்தின் எதிரிகள் என் எதிரிகள். அதே போல கலிங்க தேசத்துக்கு நன்மை அளிப்பவர்களே என் நண்பர்கள் என்றான் எங்கராயன். செஞ்சொற்று கடன் என்று கூறுகிறீர்கள். அதற்கு இப்போது என்ன பங்கம் நேர்ந்துவிட்டது என்று கேட்டாள் யசோதை. ஆம், பங்கம்தான் நேர்ந்துவிட்டது. விளக்கமாக கூறுகிறேன் கேள். நேற்று இரவு என் நம்பிக்கைக்கு உரிய காவலன் என்னிடம் ஒரு செய்தியை சொன்னான். சிறையாளிகளை விடுதலை செய்து சிறை மீட்பதற்கு பேருதவி புரிந்த நீலவண்ணன் என்ற தேச துரோகி உன் குடும்ப நண்பனாக இருந்திருக்கிறான். அவனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் கருணாகர தொண்டைமானுக்கும் உன் வீட்டில் இடமளித்து உணவளித்து துரோக செயலை செய்வதற்கு துணை புரிந்ததாக என்னிடத்தில் கூறினான். அக்காவலன் சற்று வயதானவன். நீ என் மனைவி என்பதை நன்கறிவான். அதனால் வேறு எவரிடமும் கூறாமல் என்னிடம் மட்டும் தனியாக இரகசியமாக இந்த செய்தியை கூறினான். அவன் எப்படியோ இவ்விஷயத்தை தெரிந்து கொண்டான். அச்செய்தி உண்மையா பொய்யா என்று நான் உன்னை கேட்கப் போவதில்லை. செய்தி எப்படி இருந்தாலும் நீ என் மனைவி, பானுமதி என் மகள். உங்கள் இருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்பது என் முதல் கடமை. அரசாங்க சிக்கலில் சூழ்ச்சியில் நீங்கள் இருவரும் சிக்கிவிடக்கூடாது. என் விருப்பம் என்னவென்றால் நீயும் பானுமதியும் மாற்று உடைகள் மட்டும் எடுத்துக்கொண்டு உடனடியாக சோழ தேசம் நோக்கி சென்று விடுங்கள். இப்போது உன் வீட்டின் அருகே ஒரு காளை மாட்டு வண்டி தயாராக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலேயே புறப்பட்டு விடுங்கள் என்றான் எங்கராயன். யசோதை வாயடைத்து போயிருந்தாள். தன் கணவர் எவ்வளவுதான் நாட்டு பற்று மிக்கவராக இருந்தாலும் மனைவிக்கும் மகளுக்கும் ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடப் போகிறது என்று மனம் பதைப்பதையும் புரிந்து கொண்டாள். நீலவண்ணன் என் தந்தை காலத்திலிருந்தே என் குடும்ப நண்பர் என்று ஆரம்பித்தவளை தடுத்த எங்கராயன், யசோதை, உன்னை நான் நன்கு அறிவேன். நீ எவ்வளவு தூய்மையானவள் என்பதையும் இளகிய மனம் படைத்தவள் என்பதும் எல்லோருக்கும் உதவும் குணம் கொண்டவள் என்பதும் எனக்கு தெரியும். நீ விளக்கம் எதுவும் கூற வேண்டாம். அதற்கு சமயமும் இல்லை. உடனே நீங்கள் புறப்பட வேண்டும். பானுமதிக்கு தகுந்த மணாளனை நீயே திருமணம் செய்து கொடுத்துவிடு. இறைவன் திருவுள்ளம் இருந்தால் நாம் மறுபடியும் சந்திப்போம். இப்போது நான் போய் வருகிறேன் என்று கூறி
பானுமதியை ஒருமுறை ஆசை தீர தழுவி யசோதையின் கைகளை வருடி வெளியேறினான் எங்கராயன். யசோதை பிரமித்து நின்றாள். தன்னுடைய சமாதானத்தையோ ஏன் மறுமொழியையோ கூட கேட்க அவகாசம் தராமல் விறுவிறுவென்று வெளியேறிய கணவனை சிறிது நேரம் கண் கொட்டாமல் பார்த்து பெருமூச்செறிந்தாள். தன் கணவன் கூறியதைப் போல நடப்பது என்று தீர்மானித்தாள். பானுமதியிடம் மாற்றுடைகளையும் சிறிதளவு சேமித்து வைத்திருந்த ஆபரணங்களையும் எடுத்துக்கொண்டு வருமாறு கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்று தன் பணியாளர்களிடம் வீட்டை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு சில ஆடைகளை மூட்டையாக கட்டி வீட்டு வாயிலில் தயாராக இருந்த காளை மாட்டு வண்டியில் புதல்வி பானுமதியுடன் ஏறினாள். அதுவரை காத்திருந்த வண்டியோட்டி காளை மாடுகளை தட்டி கொடுத்து வண்டியை செலுத்த துவங்கினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.